வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி ஒரு ஆப்பை வச்சு ப்ரெசன்டேஷன் உருவாக்க போகிறது. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா? அதுவும் மொபைல் ஆப்பை வச்சு ப்ரெசன்டேஷனா? வாங்க பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு. வாங்க நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் இருக்க கேலரின்ற ஆப்புக்கு நீங்கள் போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு வெறும் 3லேருந்து 20 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண முடியும். வீடியோஸை உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. நான் இந்த 3 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கீழே பார்க்கலாம், ஆட் டு ஆல்பம், க்ரியேட்டிவிட்டி, சென்ட், டிலீட்டுன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் க்ரியேட்டிவிட்டியை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் கொலாஜ், கிளிப்புன்ற ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் கிளிப்புன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக நம்மளோட ப்ரெசன்டேஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுக்கு நீங்கள் மியூசிக்ஸை ஆட் பண்ணலாம். இதை டைம் செட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம நெட் இல்லாமலே உருவாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனலோட நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கிட்ட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.